ஒரு சிறிய கிராமத்தில் குமாரசாமி என்ற முருகன் பக்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரும் செல்வம் இல்லை. ஆனால் முருகன் மீது கொண்டிருந்த பக்தி அளவிட முடியாதது. தினமும் காலையில் அவர் தனது கால்களை பாதுகாப்பின்றி அருகிலுள்ள மலைக்குப் போய் முருகனை வழிபடுவார். ஒரு ஆண்டில் கடுமையான வறட்சி கிராமத்தை தாக்கியது. மக்கள் தண்ணீருக்கு அவதியடைந்தனர். கிராமத்தினர் குமாரசாமியை கேலி செய்து, "உன் முருகன் உதவுவானா?" என்று கேட்டனர். ஆனால் குமாரசாமி அமைதியாக முருகனை வழிபட்டுக் கொண்டிருந்தார். ஒரு இரவு முருகன் அவருடைய கனவில் தோன்றி, "கோயில் வாசலின் அருகே தோண்டுங்கள்" என்றார். மறுநாள் குமாரசாமி கிராமத்தாருடன் சேர்ந்து தோண்ட ஆரம்பித்தார். அதிர்ச்சியுடன் காய்ந்த நிலத்திலிருந்து ஒரு தூய்மையான நீரூற்று பொங்கியது. மக்கள் மகிழ்ச்சியில் குதித்து முருகனின் அருளை பாராட்டினர். முன்பு கேலி செய்தவர்களே பக்தியின் மாபெரும் சக்தியை உணர்ந்து குமாரசாமியிடம் மன்னிப்பு கேட்டனர். நம்பிக்கை வென்றது.